இருந்து மஸ்து படி ஆரம்பிச்சிருச்சு மாணிக்கத்துக்கு. இனிமே யாரு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேமா. ஆமாண்ணே, நான் கூட காலைல மட்டை போட பண்ணனே, நான் தள்ளி விட்டுருச்சுண்ணே. மதம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சியா. கதெல்லாம் முத்திருச்சு மாப்பிள்ள. அறுப்பு நேரம் ஊருக்காரங்க வரப்போக இருப்பாங்க. நம்ம உடனடியா யானை கூட்டிட்டு ஊரை விட்டு போயிடலாம் மாப்பிள்ள. இல்லை மாமா, இந்த மாதிரி நேரத்தில் ஊரை கடந்து கூட்டிகிட்டு போகிறதும் பிரச்சனை தான். ஒன்று செய்யுங்க, நாளை காலையில் அறுவடை ஆரம்பிக்குது. அது முடிகிற வரைக்கும் யாரும் கிட்ட போகாதீங்க, வேற யாரையும் கிட்ட விடாதீங்க. டேய் சங்கிலி கட்டுறா, குறுக்கால போடு. குறுக்க போட்டாலும் கொஞ்ச நேரம் தான் மாப்பிள்ள கேட்கும். சொல்றது செய்யுங்க. டேய் மாணிக்கம், சுமாரு உட்காரா. ஏய் சும்மா இருக்க மாட்டே. ஏய் பாப்பா லோகு, வணக்கம்யா. காலையில 8 மணிக்கு பூஜை. சரிங்க. சரியா? குடு. ஆட்டக்காரங்கள கருக்கல்லே வர சொல்லிரு. வந்துருவாங்க ஐயா. வரையா? சரிப்பா. சரி போயிட்டு வா. எப்பா யானைக்காரங்களை கூப்பிடலாம்பா. ஐயோ மறந்தே போயிட்டேன். சுப்பிரமணி, ஐயா. களத்தை சுத்தம் பண்ணிடியா? சரிங்க. அப்படியே பூஜைக்கு தயார் பண்ணிடு. எல்லாம் நீங்க என்னடா? ஐயா அந்த அரிசி மூட்டெல்லாம் விருந்து வைக்கிற இடத்துக்கு கொண்டு போய் இறக்கி வைங்க. சரிங்க ஐயா. வாங்கண்ணே. பாரி, நீ செல்லா கூட்டிட்டு களத்துக்கு போயிரு. சரியா? களத்தை சுத்தம் பண்ணி சாணி போட்டு புளியுங்க. பூச்சி சாமான் சரி பண்ணு. படிச்சு நீ அடிவாரத்துக்கு போய் வாழல. ஏய் அங்க என்னடா பிரச்சனை? இருங்கடா. ஐயோ ஏய் என்னடி ஆச்சுங்க? டேய் என்னடா சொல்ற? என் பொண்ணை பத்தி கடவுளை வந்து சொல்ல அந்த மூமெண்டா. அரசாங்க உடுப்புல இருக்க அந்த உயிரோட விடுறேன். நல்ல நாளை கெடுக்க பாக்குறியா? ஏய் அனுப்புறீங்க. போயிடு. என்னடா பாக்குற? உயிரோட போக மாட்டா. உயிரோட போக மாட்டா. ஊர் பக்கம் வந்துடாதீங்க. என்ன சார் நீ இன்னும் கொஞ்ச நேரம் தான் எரிச்சு கரைச்சிருப்பாங்க. அதுக்குதான் மதம் பிடிச்சிருக்குல்ல, இந்த நேரத்தில் கிட்ட போவாண்டாயா. தம்பி, நாளைக்கு அறுவடை திருநா. அறுக்கிற முதக்கதிரையும் அளக்கிற முதப்படி நெல்லையும் நாங்க சாமிக்கு தான் படைப்போம். இப்போ நீ தானே எங்களுக்கு சாமி. என்ன தம்பி பாக்குற? இந்த ஊரே ஒன்று அப்படித்தானே பாக்குது. நாளை காலையில பூஜைக்கு வந்துரு. படையில உங்களுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்க அறுவடை ஆரம்பிச்சுக்கிறோம். என்ன திருவிழா முடிஞ்சது நீங்க எல்லாம் போறதை நினைச்சா மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஏ சும்மா இருப்பா, எல்லாரும் வந்துருங்க. என்ன ஐயா, உங்க உங்க பொண்ணு அல்லியா என் மாப்பிள்ள சேர்த்து வச்சு பேசின உங்க அதுக்கு வந்துருச்சா? அட போங்கங்க. அந்த காவாளி பைய ரொம்ப நாளா இந்த ஊர் அழியணும்னு நினைச்சான், அது நடக்கல. இப்ப நல்லபடி அறுவடை நடக்க போதா? பகுத்தறிச்ச என்ன தேவை பிரச்சனை பண்றதுக்கு சொல்லுவாங்க, அதெல்லாம் காதுல போட்டுக்காதீங்க. ஐயா, தம்பியை பத்தி அவங்க தப்பா பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சரியா? காலையில் நேரங்காலத்தோட வந்து சேர்ந்துருங்க. வந்துருங்கய்யா. பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி கல்லூரி மங்க மாதிரி உட்கார்ந்துருக்கா பாரு. ஏதா உனக்கு வேற பொழப்பே இல்ல, சும்மா கடந்து கத்திக்கிட்டு இருக்க. எனக்கு ரெண்டு பேரும் சண்டை போறீங்க. பாத்தியாடா அன்னைக்கு நான் சொன்னது நடந்துச்சா? அவன் ஒரு மனுஷன், அவன் ஏதோ சொல்லிட்டான், நீங்க ரெண்டு பேரும் சண்டை போறீங்க. ஊர் மத்தியில வச்சு நம்ம பொண்ணை பத்தி பேசிட்டான்ல, யாருக்கு அசிங்கம்? நாங்க கேட்க கூடாதா? நம்ம வீட்டு பொண்ணை பத்தி உனக்கு தெரியாது? அவன் ஏதாவது ஒண்ணு சொல்ற நம்புறதா? நம்பாம ஆனரோசம் தான் உசுருன்னு உங்க அப்பா சொல்லித்தானடா உங்களை எல்லாம் வளர்த்தாரு. இப்ப எல்லாத்தையும் உதிச்சிட்டு வந்து நிக்கிறீங்களாடா. ஏய் திரும்ப திரும்ப எங்களே அடக்காதீங்கடா. செல்வி, ஆத்தா வெளிய கூட்டி போ. ஏய் நாங்க வெளிய போறோம்டா. முதல்ல போய் அவளை என்னன்னு கேளுங்க. நீ வாடா, நம்ம பேசி சொல்ல கொடுக்காத மொட்டை புள்ளன்னு சொல்லிக்கிட்டே. ஏன்டா அழுகுற? அவங்க எல்லாம் உன்னை பத்தி தப்பா பேசுறாங்கன்னா அதுங்க எல்லாம் பழங்கஞ்சிங்க, அப்படித்தான் பேசும். நான் தலை நிமிர்ந்து நடக்கணும் தான் நீ ஆசைப்படுவ.
நீ என் ரத்தம்டா, தப்பு பண்ணாது. மாணிக்கத்துக்கு பழம் கொடுத்தியா? வேணாப்பா. இங்க பார், இப்ப நீ போகலைன்னா அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாயிடும். புறா விடுமாமா, நான் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள விடுமாமா. மாணிக்கம், இந்த குடி. இரு, பக்கத்துல போகாத. மாணிக்கம் எப்படி இருக்கான்? இருக்கான். நாளைக்கு அறுவடை முடிஞ்சதும் நாங்கெல்லாம் கிளம்புறோம். என்ன மாமா, கிளம்புறோம்ல? சத்தியமா சொல்றாளி, உங்க அப்பா மட்டும் நம்ம விஷயம் தெரிஞ்சுட்டு என் கழுத்துல கத்தி வச்சிருந்தாருன்னு வச்சுக்கேன், 3 ஊர் என்ன இந்த உலகமே வந்தாலும் எதிர்த்து உனக்கு தூக்கிட்டு போயிருப்பேன். அவர் என்னன்னா என்ன கடவுள்கிறாரு, சாமிங்கிறாரு. என் மேல வச்சிருக்க நம்பிக்கைய என் முன்னாடி வந்து நிறுத்துறாரு. அதை தாண்டி என்னால வர முடியல, அதை தாண்டி வரவும் கூடாது. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அலி, என்ன மன்னிச்சிரு. நீ என் ரத்தம்டா, தப்பு பண்ணாது. நம்மளை பத்தி எல்லாத்தையும் மறந்துட்டேன். நானும் மறந்துட்டேன். அதை சொல்லிட்டு போல இருந்து வந்த மாணிக்கத்தை நல்லா பாத்துக்க. வரையா என் உண்டியல் வர. தம்பி, ஐயா வாங்க. இந்தம்மா கொடு, 2 பேரும் சேர்ந்து வாங்கிக்கோங்க. இந்த வருஷம் தான் அறுவடைய நாங்க நிம்மதியா ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். மிக்க வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டான். கொம்பமாமா, மாப்பிள்ள அண்ணே
மாணிக்கம் டேய் மாணிக்கம் டேய் 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 மாணிக்கம் டேய் மாணிக்கம் டேய் மாணிக்கம் மாணிக்கம் டேய் என்னாச்சுடா மாணிக்கம் மாணிக்கம் டேய் மாணிக்கம் 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 என்னாச்சுடா டேய் ஒண்ணு இல்லடா. எந்திரிடா மாணிக்கம் 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 எந்திரிடா டேய் ஒண்ணு இல்ல. டேய் 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 மாணிக்கம் எந்திரிடா மாணிக்கம் மாணிக்கம் என்னாச்சு? டேய் மாணிக்கம் மாணிக்கம் மாமா நம்ம மாணிக்கத்துக்கு என்னாச்சு பாருங்க மாமா 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 நம்ம மாணிக்கத்துக்கு ரத்தம் வருது மாமா ஐயோ மாமா எங்க இருக்கீங்க மாமா மாமா மாணிக்கத்தை வந்து பாருங்க மாமா மாமா ஐயா நீ குதிரிக்கீங்களா? மாமா 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 உண்டியல் உண்டியல் மாமா ஐயோ 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 சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வாங்கடா. மாப்பிள்ள நாம துரோகம் பண்ணிட்டு இருக்கோம், ஏமாத்திட்டு இருக்கோம் மாமா. திடீர்னு கொம்ப இறங்கிட்டா தப்பு மாமா. குழந்தை குட்டிங்களாம் இருக்காங்க. நீங்க வள்ளி என்ன ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. நம்ம யானையை மாத்திட்டு உருட்டு போயிட்டே இருக்கலாம். போயிட்டா நீ ஆசைப்பட்ட பொண்ணு? அப்போலாம் நீ எதுக்கும் கலகனது இல்லையடா. உன் கண்ணுல இன்னைக்கு தானே இந்த மாமன் கண்ணீரை பாக்குறேன். ஐயோ என் சுயநலத்துக்காக எல்லாத்தையும் கொண்டுட்டேனே. டேய் உண்டியல எல்லாம் என்ன விட்டுட்டு போயிட்டீங்களா? அன்னைக்கே போலான்னு சொன்ன நீ கேட்கலையா மாமா? நீ போயிட்ட, செத்துட்டான் மாணிக்க செத்துட்டான். ஐயோ எல்லாம் போயிட்டீங்க. நான் எங்க மாமா போவேன்? எனக்கு யாரு மாமா இருக்கா? நான் போறேன் மாமா. மாணிக்கம் பார்த்த மாதிரி தோல்ல தூக்கி வச்சு ஊர் ஊரா சுத்திக்கிட்டு தெரிஞ்சியாடா. நடையா நடந்துட்டு சம்பாரிச்சு போட்டுக்கிட்டே இருந்தியே. எங்க உசிருக்கு பயந்து ஒன்னையே கட்டி போட்டு வச்சிருந்தோம். எனக்கு ஒண்ணுனோட அத்துக்கிட்டு வந்து உசிரே கொடுத்துறியாடா. முட்டாத்தனமா கோச்சிட்டு போகும்போதெல்லாம் குழந்தை மாதிரி பின்னாடியே ஓடி வருவிய. இனிமே எப்படா வருவ? என்ன மன்னிச்சிடுறா மாணி. மதம் பிடிச்சிருந்தது உனக்கு இல்லடா மாணிக்கம், எனக்கு தான். நான் ஏன் அலி உன்னை பார்த்தேன்?